கட்சியிலிருந்து வெளியேறி திரும்ப உள்ள வந்தவங்களை நாங்க மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை கேட்கிறோம். சீமான் தமிழ் தேசியத்தை சாத்தியப்படுத்துவார்னு நீங்க நம்புறீங்க? அப்படி நம்பாமல நாங்க போறோம். எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம வந்து லூஸ் பிடிச்சி போச்சா எங்களுக்கு? தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த தமிழ் இனத்தை தூக்கி நிறுத்துற ஒரே அரசியல். அதை வந்து உயிர் மூச்சா நினைச்சா அண்ணன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து சாதாரண விளையாட்டு கிடையாது. இது எதிரிகளுக்கெல்லாம் வந்து கொலை நடுங்கிற விஷயம் தமிழ் தேசிய அரசியல். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அரசியல் கிடையாது. இது தமிழ் தேசிய அரசியல்னா நீ வந்து பொருளாதாரத்தெல்லாம் இழக்கணும், ஜெயிலுக்கு போகணும், எல்லாம் போகணும். மற்ற அரசியல் எல்லாம் எவனாவது கொடுப்பான், வாங்கி தின்னுட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இங்க சொகுசு வாழ்க்கையே கிடையாது. அர்ப்பணிப்பான இந்த இனத்துக்கான ஒரு அரசியல் இது. இது வந்து உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? சாதிவாரி கணக்கெடுப்புன்றதே சாதி வரியை தூண்டும் விதமா தான் இருக்கு. கணக்கெடுத்து என்ன பண்ண போறீங்க? கணக்கெடுத்து இவன் இவ்வளவு பீகார்ல வந்து என்ன பண்ணிட்டாங்களோ அதை பண்ணுவாங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறவங்க எல்லாம் முட்டாள்கள், சாதி வெறியர்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்க கூடாது, நடுவண் அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கூட்டம் தமிழர்களை ஏமாத்தி புழைக்கணும்னே திட்டம் போட்டு இருக்கிற கூட்டம் தமிழர்களை முட்டாளாக்குவதற்காக அந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. நான் கேட்கிறேன், கட்சின்னு ஆரம்பிச்ச எல்லாரும் தொப்பி போடணுமா? நான் கேட்கிறேன், அது தவறுங்க. அது அந்த போக்கே தவறு. சீமான் தவறு, மற்ற எல்லாருமே இல்ல. நான் வந்து சீமானே போட்டாலும் நான் தவறுன்னு சொல்லுவேன். நான் வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து அதியமானவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? திரும்ப வந்து நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சிருக்கீங்க. என்ன காரணமா இருக்கும்? நீங்க வெளியேறும் போது வெட்கப்பட்ட பல குறைநிறைகள் இருக்கலாம், அது தீர்க்கப்பட்டதா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இல்ல, நான் வெளியேறும்போது இருந்த அங்க எல்லாமே தீர்க்கப்பட்டுச்சா படலையா அதை பத்தி நான் ஒரு துளியளவு கூட கவலைப்படலை. ஏன்னா வந்துட்டு அதுவும் சொல்லப்போனால் நான் உள்ளே போகும்போது பார்த்தா நிறைய பேர் வெளியேறிக்கிட்டு இருந்தது. ஆமாம், அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் உள்ளே சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அது ஏதோ குறை தீர்க்கப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். சரி. வெளியேறிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் வந்து அவங்க பல குறைகளை சொல்லிக்கிட்டு வெளியேறும்போது குறைகள்லாம் தீர்க்கப்பட்டுருச்சு, பாவம் அவங்களுக்கு தான் தெரியல, சரி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. நான் அந்த குறைகளை பத்தி கவலைப்படலை. நான் அது போற வழியில சரிப்படுத்திக்கலாம். நம்ம வந்து இப்ப நான் ஒரு வைகோ மாதிரி யோசிக்கிறேன். நான் இந்த வைகோ வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கு இனத்துக்காக நான் பாக்குற வைகோ வந்து தெலுங்கு இனத்துக்காக ரொம்ப ஒரு அதாவது தொலைநோக்கா சிந்திக்கிறவரா நான் பாக்குறேன். நான் சரி, தெலுங்கு இனத்துக்காக வைகோ. நான் வந்து தமிழ் இனத்துக்காக ரொம்ப தொலைநோக்கா சிந்திக்கிறவனா நான் என்ன பாக்குறேன், சரிங்களா? அந்த வைகோ கருணாநிதி கூட ரொம்ப முரண்பாடு இருந்த போதும் அந்த வைகோ போய் ஏன் சேர்ந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு இனப்பற்று தான் காரணம். அதனால போய் சேர்ந்தாரு. எனக்கும் வந்து நான் நாம் தமிழர்ல போய் சேர்ந்ததுக்கு காரணம் இனப்பற்று தான். அங்க ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே இருந்தாலும் எனக்கு என் இன நலன் தான் முக்கியம். அதனால போயிட்டு நம்ம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ற விஷயம் கூட நம்மளால முடிஞ்சது செய்யலாம், செய்து சரிப்படுத்திக்கிட்டு அந்த கட்சியை வந்து இன்னும் வந்து பலமா ஆக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நான் போயிருக்கேன். புரியுது. நாம் தமிழரை விட தமிழ் இனப்பற்றோட தமிழர்களுக்கு அக்கறை காட்டும் விதமா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, வேல்முருகன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி இருக்கு. இவ்வளவு கட்சிகள் இருக்கும் போது திரும்ப நாம் தமிழ் நீங்க போய் இனப்பற்ற காட்ட போறேன்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் நீங்க? நான் இனப்பற்ற காட்ட போறேன்னு சொல்லலை. நானு இன நலனுக்காக, புரிஞ்சுக்குங்க, இனப்பற்று வேற இன நலன் வேற. இனப்பற்றுன்றது வந்துட்டு ஒரு நீங்க வந்து நாளைக்கு தேர்தல் வருது, அந்த தேர்தல் வரும்போது நாம் தமிழருக்கு நீங்க வாக்களிச்சிங்கனாலே அது இனப்பற்று, சரிங்களா? ஆனால் வந்து ஒரு கட்சியில் போய் பொறுப்பெடுத்து உங்கள் நேரம் எல்லாத்தையும் செலவு பண்ணி அந்த கட்சி வளர்ச்சிக்காக பாடுபடுறது, இன்னும் பணத்தை செலவு பண்ணுறது, இன்னும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஜெயிலுக்கு போகிறது, இதெல்லாம் தனி. சரி. அது வந்து ஒரு அந்த இன நலன் பாதிக்கப்படும் போது ஒரு அநீதி எதிர்த்த செயல்பாடுகள் சார்ந்தது. அது இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு இருக்கு. சரி. இல்லை, கட்சியிலிருந்து வெளியேறவங்கெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போயிட்டு நாங்கள் இன நலனுக்காக போராட போகிறோம், சீமான் அவர்கள் இன நலனுக்காக போராடலை, இவ்வளோ நாள் எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மீண்டும் அங்கே போய் சேர்ந்தது எந்த விதத்தில்? இல்லை. நாம் தமிழர்லேருந்து போனவங்க, அதுவும் குறிப்பாக வந்து
அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் சேர்ந்தவர்கள் அவர்கள் சொல்ற விஷயம், சீமான் வந்துட்டு இன்னும் கட்சியை கட்டமைக்கல, இருந்தா இரு இல்லாட்டி போன்றாரு. அப்புறமா வந்து அதாவது வந்துட்டு கட்சி பெருசா வளர்ச்சி அடையவே இல்லை, இதை விட இன்னும் அதிகமா வளர்ந்துருக்கணும். என்ன பெரியார இவ்வளவு தூரம் கட்சி வளர்ந்ததுக்கு காரணம் அவர் தான், ஆனா வளராம போனதுக்கும் காரணம் அவர் தான். பெரியார பேசுறதெல்லாம் ஏதோ 1-2 பேர் தான் பேசியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஈவேராவை கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி போனவங்க தான் அதிகம். வெற்றி குமரன் எல்லாம் சேர்ந்து ஒரு போனாங்க இல்லையா, அதுக்கு பிறகு போனவங்க கொஞ்சம் கம்மி. அந்த குறைவானவர்கள் 1-2 பேர், ஜெகதீஷ பாண்டியன் போன்றவர்கள் வந்து ஈவேரா பத்தி சொன்னாங்க. அவர்கள் சொன்ன குறை வந்து நாம் தமிழர் கட்சி தத்துவங்கள், கொள்கைகள் எல்லாம் எங்களுக்கு பிடிக்குது, அண்ணன் சீமானோட செயல்பாடு எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வெளியேறோம், இனிமேலும் இருந்தா வந்து பெருசா அந்த கட்சி வளருமான்ற ஒரு சந்தேகமே எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற அடிப்படையில வந்துட்டு அவங்க வந்து ஒரு அறிக்கையாவே கொடுத்துட்டு அதவே தான் வந்து போற இடங்கள்ல எல்லாம் அவரை சொல்லிட்டு போனாங்க. சரிங்களா? அப்படி போயிருக்கும் போது வந்து நான் அந்த கட்சிக்குள்ள போகல. நான் போனதுக்கும் அப்படி அவங்க போய் வெளியேறி போய்கிட்டு இருக்காங்க. வெளியேறி போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் உள்ள போல. எப்போ ஈவேராவை வந்து இவர் எதிர்த்தாரோ அப்பதான் நான் உள்ள போறேன். ஈவேராவை எதிர்த்த உடனே இவருக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வரும். இவர் சரியான அரசியல் பாதைக்கு வந்துட்டாரு அண்ணன். அதனால வந்துட்டு இவர் நெருக்கடிகள் வரும், இன்னும் வந்து எதிராக நிறைய வேலைகள் நடக்கும். அப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிக்கல்லாம் வரும். அப்போ வந்து நாம வந்து இந்த அவர் மேல உள்ள குறைகள்லாம் வந்துட்டு அவரை போய் நம்ம போய் திருத்துறதுக்காக நம்ம போகணுன்றது கிடையாது. நம்ம அந்த கட்சி வந்து ஒரு இன நலனுக்கான கட்சி. அந்த கட்சியை வந்து சீரழிஞ்சு சின்ன பண்ண விட்டுறக்கூடாது. அதனால வந்து அந்த கட்சியை நம்மளும் தோளோடு தோல் நின்று வளர்ப்போன்ற எண்ணத்துல நான் போனேன். போனதுக்கான காரணத்துல 80% மார்க் வந்து எதுக்குரியதுன்னா ஈவேரா எதிர்ப்பு தான். புரியுது. சீமான் அவர்கள் வந்து நீங்க மீண்டும் 120 பேரோட வந்து கட்சியில சேர்ந்தீங்க, அதை எதிர்பார்த்தாரா? எப்படி அதை வரவேற்றாரு? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்லை, நாங்க வந்து அதாவது நாங்க போய் சேர்ந்தது வந்து அவர் வந்து மகிழ்ச்சி தான். பழைய தளபதி வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி வந்து மகிழ்ச்சி தான் அவருக்கு. எனக்கும் வந்து ஒரு அதாவது வந்து இத்தனை கட்சிகள் இருக்கும்போதுன்னு சொன்னீங்க, எந்த கட்சியும் தலைவர் பிரபாகரனை தலைவனா ஏத்துக்கிட்ட கட்சிகள் கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் வந்து 4ல் ஒருத்தரா இல்ல 10ல் ஒருத்தரா வச்சிருப்பாங்க. இங்க வந்து தலைவர் தான் முதன்மையானவர், புலிக்கொடி தான் முதன்மையானது. என்ன 15 முதன்மையானது இல்ல 15 வருஷம். இப்ப இவங்க போய் சேர்ந்திருக்க கட்சிகள்லாம் சொல்றேன் நானு. அந்த கட்சிகள்லாம் வந்துட்டு இந்த நிலைப்பாட்டுல உள்ள கட்சிகள் கிடையாது. சரி. அப்புறம் வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் என்ன அப்படின்றதுல மிக தீவிரமாக வந்து அடுத்து வந்து திமுக எதிர்ப்பை மிக தீவிரமாகவும் கையில் எடுக்கிற கட்சியா ஒரு கட்சி கிடையாது. சரிங்களா? எனக்கு வந்து நான் வந்து ஆரம்பத்துல இருந்து திமுகவை மிக கடுமையா எதிர்க்கிறவன் நான். அதனால எனக்கு நாம் தமிழரை பிடிக்கும். தலைவரை வந்து ஏத்துக்கிட்டு தலைவரை வந்து தலைவராக ஏத்துக்கிட்டு செயல்படுறதுனால எனக்கு பிடிக்கும். புலிக்கொடி எனக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுன்றது எனக்கு பிடிக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கட்சியில போய் சேர்றதுக்கு காரணங்கள் இருக்கலாம். இவங்க வந்து இந்த 4 பிடிக்குது, ஆனா அண்ணன் சீமானோட செயல்பாடு பிடிக்கல. புரியுது. அவங்களுக்கும் இந்த 4 பிடிக்கும். சரிங்களா? எனக்கு வந்துட்டு அந்த அண்ணனை வந்து இப்போ அவரு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றாரு, அவரு மாறுவாரு என்ன. அப்போ இந்த 4 வந்து இந்த 4 விஷயங்கள் மாறாதது. புரியுது என்ன? அது வந்து அவர் வந்து மாறுவாரு. அப்ப சரிப்படுத்திக்கலாமே, அவ்வளவுதான். புரியுது. திமுகவை எதிர்ப்பாரு, ஆனா பாஜகவை ஆதரிப்பாருன்றது இப்போ சமகாலத்துல பெரும் பேசு பொருளா இருக்கு. இந்த நேரத்திலையும் அண்ணாமலை அவர்களே நேற்று கை கொடுத்து பேசியிருக்காரு, ஃபைட் பண்ணுங்கண்ணா ஒன்னா நின்று அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வாதத்தெல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? புதுசா நீங்க கட்சிக்குள்ள வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எங்களுக்கு.
இந்த அண்ணாமலையை நாங்கள் நாளைக்கே கூட வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கிற பார்ப்பனர்களுக்கெல்லாம் ஆதரவாக ரொம்ப தீவிர ஆதரவாக நாங்கள் பேசுவோம். உடனே வந்து சங்கி மங்கி நீ என்ன சொன்னால் எங்களுக்கு என்ன, நாங்கள் வந்து அவர்களை தமிழர்களாக கருதுகிறோம். எல்லாருக்குமான இது வந்து 100 பேருக்கு மக்கள் 100 பேர் இருக்கான்னா 100 பேருக்குமான கட்சி. பார்ப்பனர்கள் தமிழர்கள் நாங்கள் ஏற்றுப்போம் சரிங்களா. 100 பேருக்குமான கட்சி. இதுல வந்து இந்து முஸ்லீம் அவங்க இவங்க பூணூல் போட்டவங்க போடாதவங்க எந்த வேறுபாடும் கிடையாது எங்களுக்கு. அதனால வந்து எங்களை வந்து இந்த பாஜக ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, அதாவது சொல்ல போனா இந்த விஜயகாந்த் அப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து 2 பேரையும் எதிர்த்தாரு. எப்படின்னா வந்து இந்த கையில ஒரு குத்து திமுகவை, இந்த கையில ஒரு குத்து அதிமுகவை, நான் 2 சரியில்லை நான் தான்ட்டு வந்தாரு. அதே மாதிரி தான் வந்து 2 பேருமே எங்களுக்கு வந்து பாஜகவும் எதிரி தான், திமுகவும் எதிரி தான். ஆனா பாஜக வந்து நாங்க எப்படி பாக்குறோம்னா ஒரு பிராமணி ஆதிக்கம், அதுக்கு பின்னாடி எல்லாம் அது நிக்குது, பார்ப்பனி ஆதிக்கம்லாம் சொல்லிட்டு அந்த ஆதிக்கத்தோட வேல்யூ வந்து, அந்த ஆதிக்கத்தோட மதிப்பு வந்து தமிழ்நாட்டுல அப்படியே இருந்தாலும் அதோட விழுக்காடு 3 தான். ஆனால் 87 விழுக்காடு உள்ள தமிழர்களை வெறும் ஒரு 500 பேர் கூட 500 பேர் தான் இருக்கும் அந்த கருணாநிதி குடும்பமே. அவர்கள் வந்து ஆட்சி செலுத்தி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ் மொழியை சாராதவர்கள். அவர்கள் இங்க ஆட்சி நடத்துவது கூட தவறில்லை. ஆனா தமிழ் இனத்துக்கு எதிரான வேலையவே செய்து தமிழர்களை முட்டாள்களாக கருதி செயல்படுறாங்க தொடர்ந்து. அதனால அவர்கள் வந்து எதிர்க்கப்பட வேண்டியவர்கள். அதனால நாங்க வந்து அவர்கள் கையில தான் அந்த தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரம், 1.5 கோடி தொண்டர்கள் எல்லாமே மிகப்பெரிய பலத்துல இருக்கிறது அதுதான். அதை விட்டு போட்டு நீங்க யானையை எதிர்க்காம நம்ம போய் கொசுவை எதிர்ப்பேன்னு சொன்னா எங்களுக்கு பாஜக கொசு போல. என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவுக்கு யானை மாதிரி இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா அது கொசு. அதை போய் நான் இங்க எதிர்க்கிறேன்னு சொல்றது அடி முட்டாள்தனம். நாங்க வந்து பெரும்பான்மையா நாங்க இதவே எதிர்க்கிறதுனால எங்களோட நேரம் காலம் எல்லாத்தையும் நாங்க இதுக்கு பின்னாடி செலவிடுறதுனால இவர்கள் வந்து அந்த கொசுவை போய் யானை மாதிரி காட்டி இவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நாங்க வந்து கொசுன்னு சொல்லி ஸ்பூன் ஊதி விட்டு போயிடுவோம். புரியுது. நீங்க சொல்லக்கூடிய அதே மாதிரிதான் வந்து விஜயும் சொல்றாரு. நீங்க ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க, நாம் தமிழ் கட்சியில 26ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். அதே தான் விஜயும் சொல்றாரு, எங்களுக்கு பாஜகவும் எதிரி, திமுகவும் எதிரி, பாசிசமும் எதிரி, பாயாசமும் எதிரின்னு. வாக்குகள்லாம் அங்க போவாதா? மக்கள் அவங்கள நம்புவாங்களா, நாம் தமிழ் கட்சிகளை நம்புவாங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கமலஹாசனுக்கு தெரிஞ்ச அரசியல் கூட விஜய்க்கு தெரியாது. வெரி பேட், அதாவது பேட் கண்டிஷன். சரி, என்ன பேத்தட்டிக் கண்டிஷன், வெரி ஒஸ்ட். அது அப்படி சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு. புரியுது. அவருக்கு பின்னாடி 10 லட்சம் பேர் அணி திரண்டார்கள். அந்த அளவுக்கு கூட வந்து கமலஹாசனுக்கு தெரியல. ஆனா அந்த கமலஹாசன் கவர்ச்சி இருக்குல்ல, கவர்ச்சி இருக்கு, கவர்ச்சி மாற்று அரசியல் மக்கள் விரும்புறாங்க. இல்ல நாங்க பாக்குறது, நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நாங்க என்ன சொல்றோம்னு கேளுங்க முதல்ல. நாங்க வந்து விஜயகாந்த் வந்து ஒரு விஜயகாந்த் என்னைக்கு வந்து மீடியாவை சந்திச்சாரோ அன்னைக்கு போயிட்டாரு. சரி சரியா, அவரால் எதிர்கொள்ள முடியல. அடுத்து ஒரு மையம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு உருப்படி இல்லாத கொள்கையோட வந்தாரு. மையம்னா என்னப்பா மையம் அப்படின்னு கேட்டா, இவர் வந்து வலதுசாரி இடதுசாரியும் இல்லாம இது வந்து நடுவில் நிற்கிறது மையம்னாரு. அப்புறமா வந்துட்டு அவரோட 5 கை கோர்க்கிற மாதிரி, அந்த 5 கை ஏன்டா கோர்க்குறீங்கன்னு கேட்டால், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் சேர்த்து வந்து நீ பண்ணுற அரசியல் இங்கே உனக்கு எதுக்கு 5 கையை கோர்க்கணும்? எல்லாமே லூசுத்தனமான வேலையாக இருந்தது. சரிங்களா, ஆக மொத்தம் வந்து அவரோட வரவும் சரி கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டார், திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டாரு. சரி சரிங்களா, அப்போ வந்து அவரால் வந்துட்டு என்னைக்குமே வந்து ஒரு கட்சி வளரணும்னா திமுகவை யார் கடுமையாக எதிர்க்கிறாங்களோ அவங்க அரசியல் கட்சி நடத்தலாம், வளரவும் செய்வாங்க. மீதி உள்ளவர்கள் என்ன தெரியுமா,
அவர்கள் வந்து அரசியல் கட்சி நடத்துறதே வந்து ஏன் நடத்துறாங்கன்றதே தெரியாத அளவுக்குள்ள நிலைமை தான் அது என் பார்வையில. புரியுது. அப்ப நீங்க வந்து அடுத்து வந்து தெளிவாகவும் இருக்கணும். அந்த கொசுன்னு நான் சொன்னேன் பாஜகவை, தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொசு. சரிங்களா? அவர்களால வந்துட்டு இந்த அதிமுக திமுக ஆட்சியாளர்கள் சரியில்லை என்று வேணா சொல்லி வேணா அவங்க வந்து அரசியல் நடத்தலாம். ஆனால் நாம் தமிழர் மாதிரி கட்சிகளை குற்றம் சுமத்தி எல்லாம் அவங்களால அரசியல் நடத்த முடியாது. இந்த 1008 ஓட்ட உடசலோட இருக்கிற திமுக பார்த்தா இது ஓட்ட இது ஓட்ட இது ஓட்ட 1000 கண்ணு ஓட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீ கட்சி நடத்தலாம். சரிங்களா? ஆனால் வந்து வேற உங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு வேலையே கிடையாது உங்களுக்கு. நீங்க என்ன நல்லது செஞ்சீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு சாதாரண வந்து ஒரு மீனவர் பிரச்சனை கூட முடிக்கிறதுக்கு துப்பு இல்லை அண்ணாமலைக்கு. சரியா? ஒரு மீனவர் பிரச்சனைன்னு அவர் நினைச்சா முடிக்க முடியாதா? கச்சத்தீவு மீட்க முடியாதா? பெரிய இலங்கையவே மீட்டா நம்ம இந்தியா கூட சேர்க்கணுன்றோம். அதனால ஒரு சின்ன வேலையை கூட செய்யாம நீ இவங்க ஒரு பக்கம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ அவன் கருப்பு சட்டை சிகப்பு சட்டை போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒரு பச்சை சட்டையும் மஞ்சள் சட்டையும் போட்டு நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்படித்தான் நாங்க பார்க்கணும். அடுத்து வந்து இங்க ஒரு பெரிய ஆளுங்கட்சியா இருக்கிறத எதிர்த்து தான் அரசியல் செய்யணும். ஒரு பிரிச்சுக்கிடணும். 90 விழுக்காடு இவனை எதிர்க்கணும், ஒரு 10 விழுக்காடு தான் அவனை எதிர்க்கணும்ன்ற அளவுல இந்த மாதிரி வந்து நாங்க ரெண்டையுமே இப்படி எதிர்ப்போம்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தா அரசியலே புரியலன்னு அர்த்தம். அந்த அரசியல் புரியாத ஒரு ஆளா விஜய் இருக்கிறாரு. அடுத்து வந்து அவர் இன்னும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ ஒரு பேட்டியோ இன்னும் எதுவும் தெரியல. போற இடத்துல எல்லாம் வந்து ஒரு இந்த இப்போ போய் வந்து தொழுகைக்கு போனாரு, போன இடத்துல கூட எப்படி முட்டி போடுறதுன்னு தெரியாம அசிங்கப்படுறாரு. என்ன இப்படி பல்வேறு வகையில அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் எடுத்து போடுறானுங்களே, நாங்க ஏன் பார்த்துட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் தவறுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கான்ல, புரியுதா? நீ எதுக்கு நான் கேக்குறேன், கட்சின்னு ஆரம்பிச்ச எல்லாரும் தொப்பி போடணுமா? நான் கேக்குறேன், அது தவறுங்க. அது அந்த போக்கே தவறு. சீமான் தவறு, மத்த எல்லாருமே இல்ல. நான் வந்து சீமானே போட்டாலும் நான் தவறுன்னு சொல்லுவேன் நானு. ஏன் தெரியுமா? அவர் போடவே மாட்டார். அவர் வந்து ஏன் உண்மையா இப்ப நான் கேட்கிறேன் நானு, நம்ம வந்து 100 மக்களுக்கு 100 பேர் இருக்கானா 100 பேருக்குமே உள்ள கட்சின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ எல்லாரையுமே சகோதரத்துவமா பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க வந்து உதவுறீங்களா அப்படின்றது தான் மெயின் முக்கியமானது. தவிர அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர்களை மாதிரியே வேஷம் போட்டு அவர்களை மாதிரியே போய் வந்துட்டு நீங்க முட்டி போட்டு என்ன குனிஞ்சு வணங்கி அப்பதான் உங்களை ஏத்துப்பாங்களா? இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, நீ என்ன மாதிரியே உத்தராட்ச கொட்டை மாலையெல்லாம் போட்டுட்டு என்ன மாதிரியே நீ எல்லாமே வந்து விரதம் இருந்து என்ன மாதிரியே வந்தா தான் நான் வந்து உன்னை நான் ஐயப்பன் கோயிலுக்கு கூப்பிட்டு போவேன், இல்லை நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீ என்ன மாதிரி நான் எப்படி கடைபிடிக்கிறனோ அப்படியே வரணும் அப்படின்னு நம்ம ஏதாவது எதிர்பார்க்குறோமா? அவர்கள் அவங்க மதத்தை கும்பிடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து கேட்குறாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கணும், நம்ம ஏதாவது கேட்குறாங்கன்னா அவங்க செஞ்சு கொடுக்கணும். ஒரு சகோதரத்துவம் தான் இருக்கணும். அங்க போய் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு தினத்துல எல்லாரும் நடிகனா மாறணும்ன்ற தேவையே கிடையாது. இவர்கள் அன்று நடிகரா மாறுகிறார்கள். புரியுது. விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் தளபதி விஜய் என்று அழைக்கப்பட்டிருந்தார். சீமான் அவர்களை தமிழ்நாட்டில் கடந்த 15 ஆண்டுகளா அண்ணன் சீமான் என்று பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணன் விஜய் என்று பேசுறாங்க. சீமானோட அந்த பட்டத்தை கூட விஜய் அவர்களுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். இது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு மக்களா? நீங்க வந்து அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பாரு, உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும் என்ன அப்படின்னு. அதில் வந்து அவர் இது நாள் வரைக்கும் இல்லாமல் இப்போ வந்து அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்லணும்னா அது இயற்கையாக வர்றது. நாங்கள் அண்ணன் சீமானை வந்துட்டு நாங்கள் கூப்பிட்றோன்னா சும்மா வந்து வாய் பேருக்கோ என்னை இப்படி தாண்டா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியோ நாங்கள் கூப்பிட்றது கிடையாது. என்ன அவர் எடுத்தோடனே எங்களை வந்து வாடாம்பாரு. என்ன ஆமாம் எங்கடா எப்படா வந்த அப்படிம்பாரு. எப்படா வந்தேன்னு கேட்டாலே என்னன்னா நான் இப்போ தானே வந்தேன், இது எங்களோட இயல்பு. என்னடா சாப்பிட்டியா அப்படிம்பாரு. இல்லை நான் சாப்பிட்ணும், இனிமேல் தான் போய் சாப்பிட்றா போடா போடா அப்படிம்பாரு. என்ன அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த கட்சியை வளர்த்ததே வந்து ஒரு பாசத்துல தான். புரியுதா? நிறைய பேர் வந்துட்டு இன்னும் திட்டு வாங்கிட்டு கூட இன்னும் கட்சியில இருக்கிறாங்க. என்ன
அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு இந்த எதை தப்பா எடுத்துக்கணும் எடுக்கக்கூடாதுன்றது தெரியும். அதுக்காண்டி அவனு பேசுனது எல்லாமே வந்து சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன் நானு, இல்ல சொல்றேன் நானு. இப்ப நேற்றுக்கு கூட ஒரு கலந்தாய்வு நடந்துச்சு. ஒருத்தர் வந்து அண்ணன் வந்து கோமா திட்டினாரு, கோமா பேசினாரு. அப்படிங்கும்போது வந்துட்டு உடனே வந்துட்டு சரி என்னடா இப்படி பேசிட்டாருன்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப உரிமையா எடுத்து பேசுவார் அவரு. புரியுது. அந்த உரிமைன்றது வந்து எங்க இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு அண்ணன் தம்பி பாசம் உரிமை அதுல இருந்து தான் வரும். சரிங்களா? இங்க வந்து இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு அந்த கட்சியோட கட்டமைப்பு எல்லாமே வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஒரு உத்தரவுப்படி செயல்படுற மாதிரி. நீ இப்படி போகணும் ராஜா, இந்த உடை உடுத்தணும். அந்த ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட வெள்ளை சட்டை, ஒரு மாதிரி ஒரு பிஸ்கட் கலர் பேண்ட்டு, இந்த உடை தான் நீ உடுத்தணும். இதெல்லாமா சீமாண்ணா எப்படியா திடீர்னு வேட்டியில் வருவார், திடீர்னு பார்த்தா டிஷர்ட் போட்டிருப்பாரு, எப்படி வேணா சுற்றுவார் அவரு. புரியுதா? ஆனால் கட்சி வளரும். நான் இதுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடை இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒன்று அழைச்சாங்கன்னா நல்லது, அந்த வகையில் சாரோம். நாங்கள் வந்து அப்படி கிடையாது. நாங்கள் அண்ணன்னு கூப்பிடுவோம், அந்த ஃபர்கானா பொண்ணெல்லாம் மாமான்னு கூப்பிடுவோம், இன்னொருத்தர் வந்து சித்தப்பான்னு அந்த பொண்ணு வந்து வீரப்பன் ஐயாவோட மக வந்து சித்தப்பான்னு கூப்பிடுது. அப்போ இவரை வந்து எல்லாரும் சித்தப்பான்னு கூப்பிடுவாங்களா? இவரை எல்லாரும் மாமான்னு கூப்பிடுவாங்களா? இது வந்து ஒரு உண்மையான உறவு முறை சார்ந்தது. நான் அவர் எங்க கூட புறக்காட்ட கூட நாங்க அப்படி நினைச்சு கூப்பிடுறது. இது வந்து அடுத்து நீங்க எல்லாரும் அண்ணன் கூப்பிடுங்கப்பா, தளபதின்றதை விட்டுருங்க, அது கொஞ்சம் அது நல்லா இல்லாது. அது வந்து சினிமாவுக்கு வேணா வச்சுக்கலாம், அரசியலுக்கு இந்த டைட்டில வச்சுக்கலான்ற மாதிரி இருக்குது. இல்லை அப்படிதான் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த உறவு முறைன்றது இப்போ கொஞ்ச நாள் அப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட அப்பான்னு கூப்பிடுங்கன்றாரு, உதயநிதி அண்ணான்றாரு, விஜய் அவர்களும் அண்ணான்றாரு. உண்மையிலே இந்த டைட்டில்லாம் யாருக்கு பொருந்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? சீமான் அண்ணனுக்கு ஒருத்தரை தவிர இப்போ தோழர் வேல்முருகன் சொல்கிறோம், அவருக்கும் பொருந்தும். என்ன ஒரு சிலருக்கு வந்து உண்மையாக அப்படி இருக்கவங்களுக்கு பொருந்தும். சரி. என்ன இது வந்து இந்த தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன அப்பான்னு கூப்பிட சொல்றாருன்னா அது பொருந்தாது. என்ன அவர் அப்பான்னா எப்பா சொத்தை எழுதி கொடுப்பான்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. புரியுதா? அதனால அது பொருந்தாது. விஜய்க்கு பொருந்தாது. புரியுது. வேற யாருக்கும் பொருந்தாது. புரியுது. சீமான் அவர்கள் வந்து சாதி வரியை தூண்டும் விதமா சில செயல்பாடுகளை சமீப நாட்களாக செய்கிறாரு. அதாவது பஞ்சமங்களை மீட்புன்னு சொல்றதும், சாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்றதும் சாதி வரி தூண்டுறதுதான் இருக்கு. அதாவது ஒரு பாலியல் குற்றவாளியா இருக்கக்கூடிய சீமான் வந்து முத்துராமலிங்க தேவருடைய பெயரை இனிமே எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவர் அந்த சங்கத்தை சார்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பேசியிருக்காங்க. பஞ்சமி நிலத்துக்காக ஒருத்தன் போராடணும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா சாதி வெறியனா அப்படி ஒருத்தன் சொல்றான்னா அவன் வந்து அடி முட்டாள் என் பார்வையில். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறன்றது எத்தனை பேர் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, கல்வி வேலை வாய்ப்புல பங்கிட்டு கொடுக்கறதுக்காக உள்ளது. அதன் மூலம் வந்து தமிழர்கள் எந்தெந்த குடி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு, கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்குதா அப்படின்றது இதுவரை கிடைக்கலையா, நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோமான்னு தெரியும். இனிமேல் வந்துட்டு அதை வச்சு எந்தெந்த சமூகம் பின்தங்கி இருக்குன்னா கண்டறிஞ்சு அவர்கள் முன்னேற்றத்துக்கு உதவலாம். இதுதான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கான நோக்கம். இதுல சாதி வெறி எங்கிருந்து வருது? சரியா? ரெண்டாவது வந்து பஞ்சமி நிலம் மீட்பு. பஞ்சமி நில மீட்பு வந்து கிட்டத்தட்ட 12 லட்சமா 20 லட்சம் ஏக்கர் சொல்றாங்க. 12 லட்சம் ஏக்கர். அந்த 12 லட்சம் ஏக்கர் யாருக்காக கொடுத்தது? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கிற பறையர் சமூகம், குறிப்பா அந்த சமூகத்துக்கு கொடுத்தது. சரி. அந்த சமூகத்துக்கு கொடுத்த இடத்த வந்து அவங்களே வச்சிருக்காங்களான்னா இல்ல, அதை வந்து யாரோ ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து மீட்டு கொடுக்கறதுனால அவர் பறையர் சாதி வெறியர் ஆயிடுவாரா? அவர் பறையரா? இல்ல, அப்போ மேற்கோள் காட்டி தான் இவங்க சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து இப்போ அவர் ஒருத்தருக்கு சாதி வெறின்றது எப்படி தெரியுமா? இப்போ ஒருத்தர் ஒரு சாதியில இருப்பாரு, அந்த சாதிக்கு ஆதரவாக செயல்பட்டு இன்னொரு சாதிக்கு கெட்டது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பக்க சார்போட நடப்பார் அவரு. இது அது மாதிரி செய்யலாம்.
மேற்கோள் காட்டி அவங்க சொல்றாங்க அந்த கூட்டத்துக்கு சில தலைவர்கள் வராங்க, அந்த தலைவர்கள்ல தேவரை எதிர்த்து பேசுறவங்க தான் எல்லாருமே இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தேவரை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் கிடையாது. அங்க வந்து அவர் என்ன திருமுருகன் ஜியா திருமாறன் ஜி அவர் வரைக்கும் வந்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வர்றதா பேசியிருக்காங்க. அவர் தேவர் தானே. அந்த மாதிரி அப்படி ஒரு இதுவே கிடையாது. அண்ணன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு எதிரான விஷயத்த வந்துட்டு அவர் வந்து பண்ண மாட்டாரு. பண்ணுனா அவர் தமிழ் இனத்துக்கான தலைவரே கிடையாது. சரி, அவர் எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டமைப்பு கட்சி கட்டமைப்புல கூட சொல்றேன் நானு. ஒரு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதின்றது ஒரு மண்டலம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த தொகுதியே வந்து வடக்கு கிழக்கு மேற்கு இப்போ வந்து வடக்கு தெற்கு நடுவுன்னு பிரிக்கிறாங்கன்னா அந்த வந்து 3ஆ பிரிக்கும் போது அந்த 3ல தலைவர் செயலாளர்னு வர்றதே வந்து பாத்தீங்கன்னா அங்க யாரு வந்து இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சமூக அடிப்படையில எல்லாம் பார்த்து எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். அது வந்து குறிப்பா சொல்ல போனா வந்து வண்ணார் குயவர் இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கவங்க கூட அதுல வந்து பங்கு பெறுவாங்க. எல்லாருக்குமே அந்த அடிப்படையில தான் கட்சியே கட்டமைக்கப்படுது. இதுல அவர் எப்படி வந்துட்டு சாதி வெறியரா மாறுவார் அவரு? இது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, சம்பந்தமே இல்லாது. அடுத்து வந்து இந்த ஒரு சமூகம் வந்து பஞ்சம நில மீட்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதி வெறி தூண்டுற விஷயம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மிக தவறானது. சாதிவாரி கணக்கெடுப்புன்றதே சாதி வெறியை தூண்டும் விதமா தான் இருக்கு. கணக்கெடுத்து என்ன பண்ண போறீங்க? கணக்கெடுத்து இவன் இவ்வளவு பீகார்ல வந்து என்ன பண்ணிட்டாங்களோ அதை பண்ணுவாங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறவன் எல்லாம் முட்டாள்கள், சாதி வெறியர்களா? சொல்லுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கேரளாவில் எடுக்க போறாங்க, கர்நாடகாவில், அப்புறம் வந்து பக்கத்துல தெலுங்கானால ஆந்திரால எடுத்துட்டாங்க. இல்ல தெலுங்கானால. அப்ப அவர்கள்லாம் முட்டாள்கள். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா இந்த மக்கள்லாம் விழித்து கொள்வார்கள்னு சொல்லிட்டு தமிழர்களை அதை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கக்கூடாது, நடுவண் அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கூட்டம் தமிழர்களை ஏமாத்தி பிழைக்கணும்னே திட்டம் போட்டு இருக்கிற கூட்டம் தமிழர்களை முட்டாளாக்குவதற்காக அந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. எது சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துட்டு இந்திய அரசு தான் எடுக்கணும்னு. அப்போ இங்க எடுத்தவனுங்கெல்லாம் முட்டாள்களாடா அப்படின்னு நாங்க கேட்கிறோம். சரிங்களா? அப்படி கேட்கும்போது வந்து வேற என்ன பண்ணலாம் இதை தடுக்கிறதுக்கு? இவனுங்கெல்லாம் சாதி வெறியனுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நீ சொல்லக்கூடாது ராஜா, நீ சொல்லக்கூடாது. நீ மொத்தமே வந்து 60 விழுக்காடு கூட கிடையாது, நீ சொல்லக்கூடாது. 87 விழுக்காடு இருக்கிற தமிழர்கள்ல இருக்கிற வன்னியர், பறையர், பல்லர், இப்படி எல்லாம் என்ன வெள்ளாளர் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண வண்ணார்ல இருந்து எல்லாரும் இறங்கி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் கூட போய் சேர்ந்தாங்களே. அங்கேயும் வந்து இது நிறைய தேவரெல்லாம் இருந்தாங்களே. அப்ப அவங்கெல்லாம் சாதி வெறியரா? இப்போ அவர் ஐயா ராமதாஸ் கூட போய் தேவர் சமூகத்துல இருந்து போய் சேர்ந்து குரல் கொடுக்கும்போது அவங்க சாதி வெறியர் கிடையாது. அண்ணன் சீமான் கூட வந்துட்டா மட்டும் எல்லாரும் சாதி வெறியராயிடுவாங்க. என்ன ஒரு அயோக்கியத்தனம் இது! புரியுதுண்ணா, புரியுது. கட்சியிலிருந்து வெளியேறி திரும்ப உள்ள வந்தவங்கள நாங்க மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை கேட்குறோம். சீமான் தமிழ் தேசியத்தை சாத்தியப்படுத்துவார்னு நீங்க நம்புறீங்களா? அப்படி நம்பாமல நாங்க போறோம். நாங்க என்ன எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம வந்து லூஸ் பிடிச்சி போச்சா எங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் லூஸ் கேம் ஆடலாம் அப்படின்ட்டு. சரி. இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் சரி கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு லூஸ் ஆட்டம் ஆடிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இவ்வளவு நாள் வந்து சீரியஸான ஆட்டம் ஆடிட்டோம், கொஞ்ச நாள் லூஸ் ஆட்டம் ஆடிட்டு வரலான்ட்டு போகிறோமா? தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த தமிழ் இனத்தை தூக்கி நிறுத்துற ஒரே அரசியல். அதை வந்து உயிர் மூச்சா நினைச்சா அண்ணன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து சாதாரண விளையாட்டு கிடையாது. இது என்ன எதிரிகளுக்கெல்லாம் வந்து கொலை நடுங்கிற விஷயம் தமிழ் தேசிய அரசியல், சும்மா கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்துல நாங்க வந்து இந்த இனத்துக்காக நாங்க கள போராளிகளா உள்ள இறங்கி நாங்க வேலை பார்க்கணும், நம்ம இனத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நாங்க இறங்கி இருக்கிறோம். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அரசியல் கிடையாது. இது தமிழ் தேசிய அரசியல்னா நீ வந்து பொருளாதாரத்தெல்லாம் இழக்கணும், ஜெயிலுக்கு போகணும், எல்லாம் போகணும். மற்ற அரசியல் எல்லாம் எவனாவது கொடுப்பான் வாங்கி தின்னுட்டு
ஏதாவது மலைகளை கடத்திக்கிட்டு அங்கே எவனாவது ஒருத்தன் வந்து ஒரு ஃபைலில் கையெழுத்து போட சொல்லுவான். அதுக்கு ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு ஏதாவது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இங்கே சொகுசு வாழ்க்கையே கிடையாது. அர்ப்பணிப்பான இந்த இனத்துக்கான ஒரு அரசியல் இது. இது வந்து உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? அப்படி எவனாவது நினைச்சுக்கிட்டான்னா ஒவ்வொரு பைத்தியக்காரன். நடப்பு கால அரசியல் குறித்து விவாதிச்சதுக்கு நன்றி அண்ணா. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி. நன்றி.